بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا சகல மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்திற்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த இலவச தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 10 மாணவர்களுக்கு 10வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே மாணவிகளே, நாங்கள் கடந்த வகுப்புகளில் முதலாம் தவணை பரீட்சைக்காக உங்களை தயார்படுத்தக்கூடிய வகையில முதலாம் தவணைக்குரிய பாடங்களை முழுமையாக பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தொடர்ல நாங்க சென்ற வாரம் ஒரு முக்கியமான கவிதையை படித்தோம். மிக இலகுவான ஒரு கவிதை, இன் சஅல்தனி என்ற அந்த கவிதை. அப்ப அந்த கவிதையில வரக்கூடிய இலக்கிய நயம், சொற்களுக்கான பொருள், அதே போல அந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு வர முடியுமான அரபு மொழியிலான வினாக்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் சென்ற வாரம் கலந்துரையாடினோம். எனவே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் அதே போன்ற மற்றுமொரு கவிதையை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் கற்போம். அது மிக இலகுவான ஒரு கவிதை தான். சரியா? நாங்கள் சென்ற வாரம் எப்படி இன் சஅல்தனி என்ற அந்த கவிதையை நாங்கள் முழுமையாக பார்த்தோமோ, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இந்த 6 வரிகளை கொண்ட இந்த கவிதையை நாங்கள் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நேரம் இருக்கும். நாங்க அதே போல முதலாம் தவணை பரீட்சைக்கு வர முடியுமான சில சந்தர்ப்ப துஆக்களையும் நாங்கள் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரைட். ஓகே. அப்ப இன்றைக்கு நாங்க படிக்க இருக்கிற கவிதையோட தலைப்பு என்னன்னா கித்ததி. சரியா? கித்ததி என்னுடைய பூனை. சரியா? உங்களோட வீட்டிலையும் சில போது செல்ல பிராணியாக நீங்க பூனையை வளர்ப்பீங்க இல்லையா? அப்ப கற்பனையில பூனை வளர்க்காதவங்க கற்பனையில செல்ல பிராணி வளர்ப்பது போன்ற ஒரு காட்சியை கொண்டு வரலாம், அல்லது நேரடியாக வளர்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த கவிதை மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். எப்படியோ எங்களோட சிலபஸ்ல இருக்கின்ற இந்த கவிதையை நாங்க எப்படியும் படிச்சுதான் ஆகணும். சரியா? கித்ததி என்ற கருத்து என்னுடைய பூனை. பாருங்கோ, கித்ததி சகீரா இஸ்முஹா சமீரா தைலுஹா தவீலா ஷக்லுஹா ஜமீல் ஷஅருஹா நதீஃபா லஅபுஹா லத்தீஃப். சரியா? ரைட். இந்த கவிதை வந்து ரைட். ஓகே. 6 வரிகளை கொண்ட இந்த கவிதை மிச்சம் லேசி. ரைட். இப்ப நாங்க தலைப்பை பார்த்தோம்னா கித்ததி என்னுடைய பூனை. அப்ப எக்ஸாம்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு கவிதை அல்லது ஒரு உரைப்பகுதி. உரைப்பகுதி என்பது ஒரு கதை, ஒரு சின்ன கதை. இந்த கவிதை அல்லது ஒரு கதை வந்தால் அந்த அதனுடைய தலைப்பை கேட்டுவாரு. அரபு மொழியிலான வினாக்கள் வரக்கொள்ள கட்டாயமாக தலைப்பு கேட்டுவார. தலைப்பு கேட்டு வாருகின்ற சந்தர்ப்பத்துல பெரும்பாலும் கவிதையினுடைய தலைப்பு கவிதையின் ஆரம்ப வரியிலேயே காணப்படும். பெரும்பாலும் நீங்க படிக்கின்ற கவிதையோட தலைப்பு பெரும்பாலும் ஆரம்ப வரிகள் இருக்கும். அப்ப நீங்க உங்களோட புத்தகத்துல கவிதையோட தலைப்பை மட்டும் குறிப்பதற்காக, அதே போன்று உரைப்பகுதியின் தலைப்பை மட்டும் குறிப்பதற்காக நீங்க ஒரு ஹைலைட்டர் அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு பாக்ஸ் ஒன்று பண்றது, அல்லது ஒரு வித்தியாசமான நிறப்பேனையை பயன்படுத்துறது, அல்லது ஒரு ஹைலைட்டரை பயன்படுத்துறது, அப்படி பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி கித்ததி என்றத ஹைலைட் பண்ணி கொண்டா நல்லா. உங்களுக்கு விரும்பின ஒரு நிறத்தை நீங்க பயன்படுத்தலாம். சரியா? ஓகே. அப்ப கித்ததி சகீரா. சரியா?
சகீரான கருத்து சிறியது, சிறியது. கித்ததி சகீரா, என்னுடைய பூனை சிறியது. ரைட். சமீரா, இஸ்மண்டா பேரு, இஸ்மண்டா கருத்து பேரு. ஹா என்பது அதனது, அதனுடைய. அப்ப அதனுடைய என்று வரக்குள்ள அது எதனுடைய, அதாவது என்னுடைய விளங்கினா. இஸ்முஹா, இஸ்முஹா, இந்த ஹா என்று வாரிடம் எல்லாமே வந்து இந்த கவிதையில அதனது 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 என்ற கருத்துல வரும். சரியா? அப்ப உங்களுக்கு லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இஸ்மண்டா பேரு. கேப்பமலி அரபால மஸ்முக்கா, உன்னுடைய பேர் என்ன? மஸ்முக், உன்னுடைய பேர் என்ன? அப்ப இஸ்மண்டா பேரு. இஸ்முஹா, அதனது பேரு. சமீரா, ரைட். என்ன பேரா? சமீரா என்பது பேரா, பூனைக்கு வச்சுக்கிற பேரைத்தான் கவிஞர் இங்க சொல்லி காட்டுறாரு. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரை வச்சிருப்பாங்க. கிட்டி அப்படி உதாரணமாக. அது மாதிரி சமீரா என்பது அந்த பூனைக்கு இந்த கவிஞர் வச்ச பேரு. அவ்வளவுதான். சமீரான்ற கருத்து என்ன அதெல்லாம் தேவையில்லை. சரியா? இஸ்முஹா சமீரா, அதனது பேரு சமீரா. அடுத்து 3ஆம் வரி. அப்ப 2 வரியை பார்த்தோம்னா, ஒன்று கித்ததி சகீரா, என்னுடைய பூனை சிறியது. இஸ்முஹா சமீரா, அதனது பேரு சமீரா. ரைட். அடுத்தது வர்ணிக்கிற. அதுல அடுத்த வர்ணிக்கிறத பாருங்க. ஒன்று வாழ வர்ணிக்கிற, அடுத்தது தோற்றத்தை வர்ணிக்கிற, அடுத்தது ஐட முடி அல்லது ரோமத்தை வர்ணிக்கிற, அடுத்தது கடைசியாக ஐட விளையாட்டை வர்ணிக்கிற. சரியா? ஒன்று வால், அடுத்தது என்ன? தோற்றம், ஐட வடிவம், அடுத்தது ஐட முடி அல்லது ரோமம், அடுத்தது அதனது விளையாட்டு. ரைட். அப்ப பாருங்க, இப்ப வர்ணிக்கிற தைலுஹா, தைல் என்றா வால். வாழை பத்தி சொல்லக்கொள்ள கவிஞர் என்ன சொல்றாரு? தைலுஹா, அதனது வால், எனது பூனையின் வால். தவீலா, அண்ணா நீண்டது, நீளமானது. வால் நல்ல பூசையாக நீண்டு வளர்ந்திருக்கும், நீண்டது. தைலுஹா தவீலா, அதனது வால் நீண்டது. ரைட். கித்ததி சகீரா, என்னுடைய பூனை சிறியது. இஸ்முஹா சமீரா, அதனது பேர் சமீரா. தைலுஹா தவீலா, அதனுடைய வால் நீண்டது, நீளமானது. ஷக்லுஹா ஜமீல், ஷக்ல் என்ற கருத்து தோற்றம் அல்லது வடிவம். சரியா? கேளுங்க மகன். அந்த பித்தத்தி என்றா பூனையா சார்? பூனை குட்டியா சார்? ரைட். நீங்க பூனை குட்டி என்று எடுக்கவே பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து பூனை தான். சரியா? கித்துன் அல்லது கித்தத்துன் என்ற கருத்து பூனை தான். இப்ப நீங்க வந்து அந்த ஹிர்ருன் என்று வரக்கொள்ள நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு கவிதை வார, அது வந்து 11ஆம் ஆண்டுல வார ஹிர்ரி ஹிர்ரி என்று ஆரம்பிக்கிற கவிதை ஒன்று வார. ஹிர்ருன் என்று வரக்கொள்ள அதுவும் பூனை தான். ஹுரைராண்டு வரக்கொள்ள தான் பூனை குட்டி. சரியா? அதாவது அரபு மொழியில் அப்படி ஒரு பிரயோகம் இருக்குது. இப்போ உதாரணமாக திஃப்லுன் என்றா குழந்தை, துஃபைல், துஃபைல்னா சின்ன குழந்தைக்கு நாங்க துஃபைல் என்று சொல்றது. ஷஜராண்டா மரம், சுஜைராண்டா கருத்து செடி, சின்ன மரம் செடி, சுஜைராண்டு சொல்றது. அப்படி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க யோசிக்க வேணாம். இங்க பூனை தானே, சின்ன பூனை என்றதெல்லாம் பூனை தான். ஓகே. அப்ப கித்தத்தி என்றா என்னுடைய பூனை. சரியா மகன், விளங்கினா? சார். ரைட். ஓகே. சரி. அடுத்த பாருங்க. ஷக்லுஹா ஜமீல், ஷக்ல் என்றா தோற்றம் அல்லது வடிவம். ஷக்லுஹா, அதனது வடிவம். சரியா? ஷக்லுஹா ஜமீல், ஜமீல் என்ற கருத்து அழகானது. ஜமீல், அழகான். ஜமீல் என்ற பேரும் இல்லையா? ஜமீல், அழகானவன். அஜ்மல், அஜ்மல், ஜமீல், ஜமீலா எல்லாம் வந்து அந்த அழகா குறிக்குன்னு சொல்ல அழகானது. சரியா? அப்ப ஷக்லுஹா, அதனுடைய தோற்றம் அல்லது வடிவம். ஜமீல், அழகானது. சரியா? ரைட். அப்ப திருப்ப 4 வரிகளையும் பார்ப்போம். ரைட். சின்ன கவிதைகானே உங்களுக்கு விளங்கலாட்டு கேளுங்களா. நான் போற ஸ்பீட் ஓகேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல விளங்கலையோ அந்த இடத்துல தாராளமாக நீங்க கேட்கலாம். ரைட். ஓகே. கித்ததி சகீரா, என்னுடைய பூனை சிறியது. இஸ்முஹா சமீரா, அதனது பெயர் சமீரா. தைலுஹா தவீலா, அதனது வால் நீண்டது, நீளமானது. ஷக்லுஹா ஜமீல், அதனுடைய தோற்றம் அல்லது வடிவம் அழகானது, அழகானது. ரைட். அடுத்த 2 இருக்குது. ஷஅருஹா நதீஃபா,
பார்ப்போம். அப்படின்னா என்ன பார்ப்போம். உங்களோட பாட புத்தகத்துல எல்லா சொற்களுக்குமான பொருள் இருக்காது. அத நீங்க மனசுல வச்சுக்கொண்டு புத்தகத்த கையில வச்சுக்கொண்டு படிங்க. சரியா? இப்ப நாங்க படிக்கிற கவிதையாக இருக்கலாம் அல்லது ரைட். என்னம்மா கேட்க வந்தீங்க? ரைட். கேளுங்க. ஏதாவது கேட்கறதுக்குறா? ரைட். கவிதையில உவமானம் உவமேயம் இதுல உவமானமேயம் இல்ல இல்லையா? இந்த இந்த இது நீக்குதா? இருக்கிற மாதிரி விலங்கல்ல. சரியா? ரைட். இதுல வந்து இப்ப நாங்க படிக்கிற கவிதையாக இருக்கலாம் அல்லது உரை பகுதியாக இருக்கலாம், சூறாக்களாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், சந்தர்ப்ப துஆக்களாக இருக்கலாம். எல்லா சொற்களுக்குமான பொருள் வந்து உங்களோட புத்தகத்துல இல்ல. சரியா? எனவே நீங்க வந்து புத்தகத்த பக்கத்துல வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? கட்டாயமாக பாருங்களா. சரியா? அந்த குறிப்பிட்ட சொற்களுக்கான பொருள நீங்க எழுதிக் கொண்டா நல்ல பக்கத்துல. ரைட். ஷஅருஹா நதீஃபா. ஷஅரண்டா முடி. மேலே கருத்து முடி. ஷஅர். இப்ப பூனையிட முடின்னு சொல்றது இல்லையா? பூனையிட ரோமம். அப்ப ஷஅருஹா அதனது ரோமம். என்ன அதனதெண்டா பூனையின் ரோமம். என்னுடைய பூனையின் ரோமம் நதீஃபா சுத்தமானது. நதீஃபா அன்ன கருத்து சுத்தமானது. சரியா? அப்ப நாங்க அதனது முடி என்று சொல்லுவோம் மேலும் பிரச்சனை இல்லை. அல்லது அதனது ரோமம் சுத்தமானது. ரைட். பாருங்க இப்ப. சுத்தம் பரிசுத்தம் ரெண்டுக்கு ஒரே மீனிங்கா? எதுக்குமா? சுத்தம் பரிசுத்தம் ரெண்டுக்கும் ஒரே மீனிங்கா? சுத்தம் பரிசுத்தம் என்று வரக்கொள்ள இல்ல. பரிசுத்தம் என்று வந்தா சுத்தத்திலையும் டாப் லெவல் இருக்கிறது தான் பரிசுத்தம் என்று சொல்றது. சரியா? சுத்தம் என்றது அடுத்த லெவல் இருக்கிறது. இப்ப அழகானது மிக அழகானது என்று சொல்ற மாதிரி சுத்தமானது பரிசுத்தமானதுன்றதுக்கு இடையில சின்ன ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கிறது இல்லையா? அப்படித்தானே? சரியா மகள்? சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இருக்குதா? ரைட். இப்ப நம்ம வந்து நதீஃபாண்டாக்கு வந்து தூய்மையானது, சுத்தமானது. ரைட். அப்ப கித்தாத்தி சகீரா என்னுடைய பூனை சிறியது. இஸ்முஹா சமீரா அதனுடைய பேர் சமீரா. தைலுஹா தவீலா அதனது வால் நீளமானது. ஷக்லுஹா ஜமீல் அதனுடைய தோற்றம் வடிவம் அழகானது. ஷஅருஹா நதீஃபா அதனது ரோமம் அல்லது முடி நதீஃபா சுத்தமானது. கடைசியா உண்டிக்குது என்ன? லஅபுஹா லத்தீஃப். லஅபுஹா அண்டா கருத்து அதனது விளையாட்டு. லஐப விளையாடினான். லஅபுன் அண்டா கருத்து விளையாட்டு. இப்ப லஅபுஹா அண்டு வரக்குள்ள அதனது விளையாட்டு சரியா? லஅபுஹா அதனுடைய விளையாட்டு லத்தீஃப் மிருதுவானது. சரியா? மிருதுவானது. கொஞ்சம் இருங்க. ரைட். ஓகே. ரைட். ரைட். பாருங்க. அப்ப லஅபுஹா என்ற கருத்து என்ன? அதனது விளையாட்டு. லத்தீஃப் என்ற கருத்து மிருதுவானது, மென்மையானது. ரைட். என்ன கருத்துல வரும். அப்ப அது எப்படி விளையாடுற அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். அதனுடைய விளையாட்டு நல்லா சாஃப்டாக, மிருதுவானதாக, மென்மையானதாக இருக்கும். லஅபுஹா லத்தீஃப். சரி. ரைட். இப்ப நாங்க 6 வரிகளையும் பார்த்தோம். என்ன? பாருங்க திருப்ப. கித்தாத்தி சகீரா என்னுடைய பூனை சிறியது. இஸ்முஹா சமீரா அதனது பெயர் சமீரா. தைலுஹா தவீலா அதனது வால் நீளமானது, நீண்டது. ஷக்லுஹா ஜமீல் அதனுடைய தோற்றம் அழகானது. ஷஅருஹா நதீஃபா அதனது ரோமம் அல்லது முடி நதீஃபா சுத்தமானது. லஅபுஹா லத்தீஃப் அதனுடைய விளையாட்டு மிருதுவானது, மென்மையானது. சரி. இப்ப நீங்க பாருங்க
சிங்கள வந்திருக்கிற சொற்கள்ல சமீரா என்ற சொல் என்ன? அந்த பூனைக்குட்டியிட பேரு. அடுத்த சொற்கள் எல்லாமே அடைமொழிகள். சகீரா ஒரு அடைமொழி, தவீலா ஒரு அடைமொழி, ஜமீல் அடைமொழி, நவீபா அடைமொழி, லத்தீப் அடைமொழி. இப்ப சகீராண்டா கருத்து என்ன? சகீராண்டா என்ன கருத்து? சொல்லுங்க. சிறியது. தவீலாண்டா நீளமானது. ஜமீலண்டா அழகானது. நவீபாண்டா சுத்தமானது. லத்தீஃபண்டா மிருதுவானது, மென்மையானது. சரியா? ரைட். அப்ப இங்கால வந்திருக்கின்ற சொற்கள், 2ஆம் பகுதியில வந்திருக்கின்ற சொற்கள் எல்லாம் சமீரா என்று சொல்ல தவிர ஏனைய சொற்கள் எல்லாமே அடைமொழிகளாக வந்திருக்குது, பண்பு சொற்களாக வந்திருக்குது. அங்கால முன்னுக்கால வந்திருக்கிற பாருங்க, குத்ததி என்னுடைய பூனை, இஸ்முஹா அதனது பெயர், தைலுஹா அதனது வால், ஷக்லுஹா அதனுடைய வடிவம் தோற்றம், ஷஅருஹா அதனது ரோமம், லஅபுஹா அதனது விளையாட்டு. சரியா? அப்ப இதெல்லாம் அதனுடைய பூனையிட வடிவத்தை, பூனையிட விளையாட்டை, பூனையிட தோற்றத்தை குறிக்கின்ற சொற்களாக வந்திருக்குது. சரியா? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஒவ்வொரு வரியாக சொல்றேன், நீங்க புத்தகம் பார்க்காம இப்ப உங்களுக்கு மனசுல நின்று இருக்கும் பெரும்பாலும். ஆனா பொருளை சொல்லிட்டு போனா சரி. குத்ததி சகீரா சொல்லுங்க பாக்க. வெரி குட். நீங்க ஸ்கிரீனை பார்த்து கதைங்க, புக்கையோ அல்லது கொப்பியோ பார்க்க வேணாம். இஸ்முஹா சமீரா அதனது பேர் சமீரா. அப்ப உங்களுக்கு சமீரா என்ற பெயரை கண்டா அது முன்னுக்கால் இருக்கிற சொல் வந்து அதனது பெயர் என்பது ஞாபகம் வரும். அப்படித்தானே? ரைட். தைலுஹா தவீலா அதனது வால் நீண்டது. ரைட். ஷக்லுஹா ஜமீல் அதனுடைய தோற்றம் அழகானது. ஷஅருஹா நதீஃபா அதனுடைய ரோமம் சுத்தமானது. அதனது ரோமம் சுத்தமானது. லஅபுஹா லத்தீஃப் அதனுடைய விளையாட்டு அதனது விளையாட்டு மிருதுவானது. சரியா? ரைட். உங்களுக்கு இந்த கவிவரிகள் டவுட் இருக்குதா? விளங்குச்சா எல்லாருக்கும்? ரைட். ஓகே, சரி. ரைட். ஏதும் டவுட் இருக்குதா? இம்ரான் மகன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, ஏதும் டவுட் இருக்குதா? இல்ல. ரைட். ஓகே, சரி. அப்ப இது பொருளை உங்களோட புத்தகத்துல நீண்டது தானே? அப்ப குட்டையானதுக்கு என்ன சொல்றேன்? கசீரத்துன். அது அரபு சொல் வந்து கசீரத்துன் வருமா, குட்டையானது. சரியா? கசீரத்துன் ஷார்ட், கசீரத்துன். ஓகே, ரைட். இப்ப இதுல இருக்கிற இலக்கிய நயம் சரி. இப்ப நீங்க 10ஆம் ஆண்டு தானே? ரைட். ஓகே. பெரும்பாலும் இப்ப ஓரளவு இலக்கிய நயம் எப்படி எழுதுற என்று நீங்க படிச்சிருப்பீங்க ஓரளவு. சரியா? சூறாக்களை படிக்கிற நேரம் டீச்சர்களும் சொல்லி தந்திருப்பாங்க எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் என்று சொல்லி தந்திருப்பாங்கன்னா, அப்ப நீங்க சும்மா சொல்லுங்க பாக்க. இப்ப இதுல இருக்கிற இலக்கிய நயம் சொல்லுங்க பாக்க. ஹா என்ற நீண்ட ஓசையோட முடியுது. ஹா என்ற எழுத்து நீண்ட ஓசையில முடிவடைஞ்சிருக்கிற. அப்படின்னா இஸ்முஹா அப்படியா, தைலுஹா, ஷக்லுஹா, ஷஅருஹா, லஅபுஹா. 2ஆம் வரியில இருந்து இறுதி வரைக்கும். ஆனா 1ஆம் வரியை தவிர உள்ள ஏனைய எல்லா வரிகள்லையும் முதலாவது சொல் ஹா, ஹா அலிஃப், ஹா என்று அந்த என்று தொடர்ச்சியாக வந்திருப்பதானது ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம் இல்லையா? விளங்கினா அவளுக்கு? 2ஆம் நீங்க எழுதலாம் 1, 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் வரிகளில் முதலாவது சொல் ஹா என்ற எழுத்தில் முடிவடைந்திருப்பதானது கவிதைக்கு அழகு சேர்க்கின்றது, அல்லது கவிதையின் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது, அல்லது கவிதையின் ஓசை நயத்தை மெருகூட்டுவதாக அமைகின்றது. அந்த சொற்களை உங்களுக்கு விரும்பினால் போடலாம். விளங்கினா? கேட்போரின் செவிக்கு இனிமை தரக்கூடியதாக உள்ளது. அது நீங்க உங்களோட கையில் இருக்கிற விஷயம், உங்களை விரும்பினமாய் போடலாம். ரைட். அது ஒரு பாயிண்ட். வேற என்ன? சமனாக காணப்படுகின்றன.
ரைட். எல்லா கவிவரிகளிலும் காணப்படக்கூடிய சொற்கள் சம அளவில் காணப்படுகின்றன. கித்ததி சகீரா 2 சொல், இஸ்முஹா சமீரா 2 சொல், தைலுஹா தவீலா 2 சொல். இவ்வாறாக எல்லா வரிகளிலும் காணப்படக்கூடிய சொற்கள் சம அளவில் காணப்படுகின்றது. ரைட், 2 பாயிண்ட். அடுத்தது வேற என்ன? அடைமொழிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும், அதாவது நான் இப்ப சொன்னேன் சமீரா என்ற சொல்ல தவிர உள்ள ஏனைய எல்லா சொற்களும் 2வது சொல் எல்லாமே அடைமொழிகள். அந்த அடைமொழிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் கூட கவிதையிட ரசனைக்கு அழகு சேர்ப்பதாக உள்ளது என்று எழுதலாம், பிரச்சனை இல்லை. ரைட், வேற ரைட், வெரி குட். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமே. உதாரணமாக அப்படி நீங்க எழுதினா புள்ளகள் உதாரணம் எழுதினா நல்ல. உதாரணமா சகீரா சமீரா தவீலா, அதே போல நவீபா, இதெல்லாம் ஒத்த ஓசை கொண்ட சொற்கள். ரைட், இது வந்து ஜமீல் ஜமீல் என்ற சொல்லும் லத்தீப் என்ற சொல்லும் இன்னொரு உதாரணம். ஒத்த ஓசை கொண்ட சொற்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம். ரைட், அதே போல தைலுஹா ஷக்லுஹா ஷஅருஹா லஅபுஹா எல்லாமே ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் தான். சரியாப்பா? அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஏதாவது ஒரு உதாரணத்தையாவது நீங்கள் எழுதினா நல்லா. ரைட், வேற என்ன? சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்கள் மிக இலகுவாக காணப்படுகின்றன. அழகினா அவளுக்கு அப்ப அவளுக்கு இப்ப நான் வேகமாக என்றதல்ல, ஆனா அவளுக்கு குயிக்காக விளங்குது. ஏன்னா 2 சொற்கள் இருக்குது. அதே போல பரிச்சயமான சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட், அப்ப அதே நேரம் கடினமான சொற்கள் அல்ல, மிக இலகுவான எளிமையான சொற்கள் கையாளப்பட்டுள்ளன. ரைட், வேற? ரைட், அப்ப நீங்க சொன்னதுகள் தானே பெரும்பாலும் நீங்க சொல்லிட்டீங்க. சரியா? இப்ப நாங்க உங்களோட புத்தகத்துல இருக்கிறதோட இங்க பாயிண்ட்ஸாக இருக்கிறதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, எல்லாம் சொல்றீங்களான்னு பாருங்க. செல்லப்பிராணியை பற்றி பேசுகின்ற இந்த கவிதையின் சொல்லாட்சி மிக இலகுவாக காணப்படுகின்றது. அப்ப சொல்லாட்சியை நாங்க இப்ப சொன்னோம். ஏன்னா சொல்லாட்சி மிக இலகுவாக காணப்படுகின்றது. சொல்லாட்சி மிக இலகு. அடுத்தது தெளிவாக எளிமையாக புரியும் வகையில இக்கவிதை காணப்படுகின்றது. ரைட், அது முதலாவது பாயிண்டோட தொடர்புபடுத்தி எழுதாம ஏது. ரைட், அடுத்ததான் நாங்க சொன்னோம். ஏன்னா ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் கவிதையின் ஓசை நயத்துக்கு அழகு சேர்க்கின்றது அல்லது சேர்க்கின்றன என்று எழுதுவோம் மேலும். சரியா? ரைட், ஒத்த ஓசை கொண்ட சொற்களுக்கு நான் பாருங்க உதாரணம் எல்லாமே எழுதிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் எழுதணும் இல்ல, ஏதாவது ஒரு உதாரணத்தையாவது எழுதுறேன். உதாரணம் அண்டு போட்டு சகீரா சமீரா தவீலா நவீபா, அதாவது அல்லது ஜமீல் லத்தீப், அது அல்லது தைலுஹா ஷக்லுஹா ஷஅருஹா லஅபுஹா. ரைட், எல்லாம் ஒத்த ஓசை கொண்ட சொற்களுக்கான உதாரணங்கள். இவற்றில நீங்க ஏதாவது ஒரு உதாரணத்தையாவது நீங்கள் எழுதினா நல்ல. ரைட், ஓகே, சரி. அடுத்து நீங்க சொன்னீங்க. ரைட், இப்ப நான் சொன்ன வடிவத்தை பாருங்க, இதுக்கு எழுதிக்கிற மாதிரி பாருங்க. லஅபுஹா, இஸ்முஹா, தைலுஹா, ஷக்லுஹா, ஷஅருஹா, லஅபுஹா போன்ற சொற்கள் யாவும் ஹா என்று முடிவடைந்திருப்பது கவிதைக்கு மேலும் என்ன செய்யுது? அழகு சேர்க்கின்றது. விளங்கினா பிள்ளைகள்? இப்படி எழுத மேலும். அல்லது நான் சொன்ன மாதிரி முதலாம் அதாவது முதலாம் வரியை தவிர உள்ள ஏனைய எல்லா வரிகளிலும் ஹா என்ற வரிகளிலும் முதலாவது சொல் ஹா என்ற எழுத்தில் முடிவடைந்திருப்பது கவிதைக்கு அழகு சேர்க்கின்றது என்று எழுதுவோம் மேலும். அது எழுதுற முறை வித்தியாசப்படலாம், ஆனா அந்த பாயிண்ட வந்து நீங்க சரியா எழுதினா சரி. அடுத்து நீங்க சொன்னீங்கன்னா ஒவ்வொரு கவிவரியிலும் காணப்படுகின்ற சொற்கள் சம அளவில் காணப்படுகின்றமை கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. சரியா? ரைட், இதையும் ஒரு இலக்கிய நயமாக அழகா எழுதலாம். ரைட், ஓகே. 2 சொற்களை கொண்டு காணப்படுகின்றது. ரைட், அதே போல நீங்க சொன்னீங்க 2ஆம் வரியை தவிர உள்ள ஏனைய வரிகளில் பூனையை வர்ணிக்க அல்லது பூனையின் செயற்பாடுகளை வர்ணிக்க அடைமொழிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதான் நாங்க பார்த்தோம். சகீரா, தவீலா, நவீபா, ஜமீல், லத்தீப் எல்லாமே அடைமொழி சொற்கள். அப்ப அதனையும் என்ன செய்யலாம்? ஒரு பாயிண்டாக எழுதலாம். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. உங்களோட புத்தகத்துல பெரும்பாலும் இருக்கலாம்.
இல்லாத பாயிண்ட்ஸை நீங்க ஒரு உங்களுக்கு விளங்குற மாதிரி பாயிண்ட் பண்ணி கொண்டா சரி இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப இந்த கவிதை விளங்கினா பிள்ளைகள்? கவிதை கிளியரா? ஓ சார். ஓகே. கஷ்டமா கவிதை? இந்த கவிதை கஷ்டமா? இல்லை இல்ல. ரைட். ஓகே ஓகே. ரைட். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னா, ரைட், அரபு மொழியிலான வினாக்களை பார்க்கறது முன்னுக்கு நாங்க இதை பார்த்துட்டு வரோமே தமிழ் மொழியில. கவிதையில் காணப்படும் இலக்கிய நயத்தை விளக்குக அன்று எக்ஸாம்ல கேள்வி வந்தா, இலக்கிய நயம் பொதுவாக ஃபைனல் எக்ஸாம்ல கவிதைக்கு இலக்கிய நயம் கேட்டு வந்ததில்லை. கடந்த 3 வருடங்களாக கேட்டு வந்ததில்லை இலக்கிய நயம். இருந்தாலும் கொஞ்சம் இருங்க பார்க்க, கேட்டு வந்ததில்லை என்றுதான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. இதுலயும் இல்ல வந்ததில்லை. சரியா? ரைட். அப்ப பெரும்பாலும் வந்தது இல்லை. ரைட். சரியா? இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய டேர்ம் எக்ஸாம் இருக்கிற இல்லையா, தவணை பரீட்சை வினா பத்திரங்கள்ல பெரும்பாலும் இலக்கிய நயம் கேட்டு வரும். அப்படி வார சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க பார்த்தோம் இல்லையா, ஒரு 6-7 பாயிண்ட்ஸா பார்த்தோம். அந்த வினாவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற புள்ளிகளை கருத்துல கொண்டு, உதாரணமா ஒரு கவிதையை தந்து 5 வினாக்கள் வாரன்னு வச்சுக்கொள்ளுங்க. 5 வினாக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல அதுல 20 புள்ளிகள் அந்த வினாவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப அந்த 20 5ஆல பிரிச்சா எத்தனை? 4 தானே. அப்ப ஒரு கேள்விக்கு 4. அப்ப நீங்க எத்தனை இலக்கிய நயம் எழுதணும்? குறைந்தபட்சம் 4. குறைந்தபட்சம் 4 இலக்கிய நயமாவது எழுதணும். அப்பதான் உங்களுக்கு என்ன, இந்த வினாவுக்கான பூரணமான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். 4 புள்ளிகள்னா 4க்கு 4 கிடைக்கும். நீங்க 1 2 எழுதுனா 2 புள்ளிகள் அல்லது 3 புள்ளிகள் அப்படித்தான் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு நான் இலக்கணத்தை விளக்குகன்னு கேட்ட கேள்விக்கு நாங்க ஏற்கனவே இப்ப டிஸ்கஸ் பண்ணினோம் இல்லையா, கலந்துரையாடினோம். அது உங்களுக்கு இஷ்யூவாக இருக்காது. ரைட். இப்படி ஒரு கேள்வி வந்தா, இக்கவிதையின் மூலம் கவிஞர் நாட வரும் விடயம் யாது? அப்படி வந்தா என்ன? செல்லப்பிராணி வளர்ப்பு. சொல்லுங்க. செல்லப்பிராணியை பற்றி வர்ணித்துள்ளார். ஓகே, வர்ணித்துள்ளார். அப்படி சுருக்கமாக சொல்றதும் ஓகே தான். அல்லாட்டி வேற எப்படி சொல்லலாம்? செல்லப்பிராணியை பற்றி கவிஞர் வர்ணித்துள்ளார், அவ்வளவா? சொல்லுங்க பாக்க, விடைகளை வச்சு நாங்க எப்படி இது அழகா இந்த கேள்விக்கு விடை எழுதலாம்னு பார்ப்போம். செல்லப்பிராணியை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும், இயல்பு இல்லை, அதனது செயற்பாடுகள் அல்லது அதனது விளையாட்டு அல்லது செயற்பாடு, விளையாட்டு உரோமங்களை பற்றியும் கவிஞர் வர்ணித்துள்ளார். சரி, இவ்வளவா? செல்லப்பிராணியை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் அதனது விளையாட்டு பற்றியும் கவிஞர் வர்ணித்துள்ளார். கவிஞர் என்ன சொல்ல நாங்க முன்னுக்கு எடுப்போமே, கவிஞர் தனது, ஏண்டா அவரு கிப்தத்தி என்று தானே சொல்றாரு, கிப்தத்தி என்னுடைய பூனை. அப்ப கவிஞர் தனது செல்லப்பிராணியை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் அதனது விளையாட்டு பற்றியும் வர்ணித்துள்ளார். சரி, இதோட நிப்பாட்டுறதா இல்லாட்டி இன்னும் ஏதாவது அவங்களுக்கு சொல்லேல்மான்னு பாருங்க. உரோமத்தையும் வர்ணித்துள்ளார். அப்ப தோற்றம் என்று வரக்குள்ள மகன் அதுல வாழும் வருது, ரோமமும் வருது, அப்படித்தானே? அதுல வடிவம், சரியா, அதெல்லாம் வருது தோற்றம் என்று வரக்குள்ள. செல்லப்பிராணி பற்றியும் அதன் உடலமை அதன் பண்பை பற்றியும். பண்பு என்று வரக்குள்ள எது பண்பு? விளையாட்டு. விளையாட்டு. எஸ், அதனது விளையாட்டு பற்றியும் வர்ணித்துள்ளார். ஓகே. இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னது எப்படி?
செல்ல பிராணியை பற்றி கவிஞர் கூறியுள்ளார். அப்படித்தானே சொன்னீங்க? செல்ல பிராணியை பற்றி கவிஞர் இலகுவான கூறியுள்ளார். வர்ணித்துள்ளார். இப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்டா, செல்ல பிராணியை பற்றியும் ரைட், அதன் தோற்றத்தை பற்றியும் அதனது விளையாட்டு பற்றியும் வர்ணித்துள்ளார். சில போது இந்த பற்றியும் பற்றியும் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்குது. சரியா? கூறியது கூறல், என்னமோ சொல்ற இல்லையா, கூறியது கூறல் அப்படின்னு வலு அப்படியா சொல்றது, ரைட்? அப்ப பற்றியும் பற்றியும் இருக்கிறத ஒரு சொல்லு கொண்டு வரையிலும், இருந்தாலும் நாங்க இப்படி திரும்ப திரும்ப எழுதுவத கூடாக எங்கட விட கொஞ்சம் பெருசாகுது இல்லையா, ரைட்? அப்ப எங்களுக்கு இன்னும் எழுதலாம், கவிஞர் தனது செல்ல பிராணியை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் அதனது விளையாட்டு பற்றியும், சரியா, அழகான அடைமொழிகளை கொண்டு, என்ன அடைமொழிகளை கொண்டு, சரியா, சிறப்பாக, உதாரணமா சிறப்பாக வர்ணித்துள்ளார். விளங்குறா அவருக்கு? மிக இலகுவான சொல்லாட்சியை கொண்டு சிறப்பாக அடைமொழிகளை கொண்டு சிறப்பாக வர்ணித்துள்ளார். அப்ப நாங்க மிக இலகுவான சொல்லாட்சியை கொண்டு என்ன சொல்ல பயன்படுத்தினாலும் ஓகே. அப்ப எப்படி வரும்? கவிஞர் தனது செல்ல பிராணியை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் அதனது விளையாட்டு பற்றியும் அழகான அடைமொழிகளை கொண்டு மிக இலகுவான மொழிநடையில் சரியா சிறப்பாக வர்ணித்துள்ளார். ஓகே, இந்த மட்டும் தாராளமா போதும். அழகினா பிள்ளைகள், ஓகே விளங்கினா? அதாவது இப்ப நாங்க எழுதுற அந்த விடைக்கிற இல்லையா, எட கையில தான் நிக்குது. ஒருவேளை இப்ப இந்த நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வினாவுக்கு 4 பாயிண்ட்ஸ் ஒதுக்கப்படுறன்னு வச்சுக்கொள்ளுங்களே. கவிஞர் தனது செல்ல பிராணியை பற்றி கூறியுள்ளார் என்று எழுதினா திருத்திரவட கையில இருக்கிற சில நேரம் ஓகே 4 மார்க்ஸ் தரோம். மேலும் சில நேரம் என்னடா இவ்வளவு சுருக்கமா எழுதிக்கிறேன், ஏண்டா இப்ப நீங்க மட்டும் அந்த பாடத்தை எழுதுறீங்க இல்லையா, உங்களோட வகுப்புல 15-20 பேர், சில நேரம் 30 பேர் 40 பேர் எழுதுவீங்க, அல்லது 3-4 பேர் எழுதுவீங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது மற்றவர் எப்படி எழுதுறன்றது. இப்ப அந்த அடிப்படையில டீச்சர் திருத்தி கொண்டு போக்கல, ஒருத்தர் இப்படி எழுதுற ஃபுல்லாக கவிஞர் தனது செல்ல பிராணியை பற்றியும் அதன் தோற்றத்தை பற்றியும் அதனது விளையாட்டு பற்றியும் அழகான அடைமொழிகளை கொண்டு மிக இலகுவான மொழிநடையில் சிறப்பாக வர்ணித்துள்ளார். சரியா? அல்லது வர்ணிப்பதை இலக்காக கொண்டுள்ளார். சரியா? அல்லது வர்ணிக்க விரும்புகின்றார். ஓகே, எப்படியோ. இன்னொருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கவிஞர் தன்னுடைய செல்ல பிராணியை பற்றி கூறியுள்ளார். 2 மட்டும் எழுதுறார். அப்ப 2 பேருக்கும் சம அளவிலான புள்ளிகளை கொடுக்கறத பத்தி பேப்பரை திருத்துற டீச்சர் சில நேரம் யோசிப்பதற்கு இடம் உண்டு. எனவே நீங்க எழுதுற சந்தர்ப்பத்துல கட்டாயமாக என்ன செய்யணும், கொஞ்சம் யோசிச்சு புதிய சொற்களை போட்டு விளங்கினா வசனங்களை கூட்டி எழுதினா நல்லமென்றது அபிப்பிராயம். விளங்கினா அவளுக்கு? ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, இக்கவிதையில் கவிஞர் பூனைக்கு வர்ணிப்பதற்காக பயன்படுத்தியுள்ள பண்பு சொற்கள் 4ஐயும் குறிப்பிடுக. சொல்லலுமா பண்பு சொற்கள் 4 என்ன என்று? சிறியது, சிறியது. ஓகே, சிறியது, அழகானது, நீண்டது, மிருதுவானது, தூய்மையானது. தூய்மையானது. ரைட், ஓகே, ரைட். இப்ப கவிஞர் பூனையை வர்ணிப்பதற்காக, ரைட், ஓகே, சரி, பிரச்சனை இல்ல. சிறியது, அழகானது, நீண்டது, மிருதுவானது, தூய்மையானது. மிருதுவானது என்பது லத்தீப், அது பூனையிட ஒரு செயற்பாடு, விளையாட்டு, பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே. இப்ப இந்த கேள்வியில பொதுவா தானே கேட்டுக்கிற பண்பு சொற்கள் 4ஐயும் குறிப்பிடுக என்று கேட்டுக்கிற. இதே இடத்துல பிள்ளைகள் இந்த சொல் வந்திருந்தால் அரபு மொழியில் குறிப்பிடுக அண்டு ஒரு விஷயம் ஒண்ணு வந்திருக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எப்படி எழுதுற? வெரி குட். சகீரா, சகீரா, ஜமீல், விளங்கினா, கவீலா, லத்தீப், நதீஃபா.
ரைட், வெரி குட். அரபு மொழியில் குறிப்பிடுகின்ற வரக்குள்ள அந்த குறிப்பிட்ட அடைமொழிகள் நான் உங்களுக்கு லேசா சொல்லி தந்திக்கிறேன். அந்த அந்த அதுல சமீரா என்ற சொல்ல தவிர உள்ள ஏனைய எல்லா சொற்களும் என்ன அடைமொழிகளாக காணப்படுகின்றன. எனவே அதை நீங்க கருத்துல கொண்டா சரி. ரைட், அடுத்த பாருங்க. பூனையின் பின்வரும் செயற்பாடுகளை அல்லது தோற்றங்களை கவிஞர் எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை அரபு சொற்களில் குறிப்பிடுக. உதாரணமாக பூனையின் தோற்றம், அதை எப்படி எழுதுறோம் நாங்க? பூனையின் தோற்றம் வடிவம் ஜமீல். ஓகே, ஜமீல். பூனையின் முடி வெரி குட். முடி நதீஃபா. நதீஃபான்னு சொல்ல மட்டும்தான் நீங்கள் எழுதணும். நதீஃபா. பூனையின் வால் தவீலா. பூனையின் விளையாட்டு லத்தீஃபுன். சரியா? ரைட், ஓகே. இப்படியான வினாக்களும் வரலாம் இல்லையா? சரியா விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, சரி. நீங்க முதலாம் தவணை பரீட்சைக்குரிய மாணவர்கள் என்றபடியால சில போது நீங்க அரப தமிழால எழுதலாம், பெரும்பாலும் புள்ளிகள் கிடைக்கும். ஆனா தொடர்ச்சியாகவே நீங்க அரபு தமிழ்ல, அதாவது அரப தமிழால எழுதுறதுக்கு பழகப்படாது. அது நீங்க அரபையும் எழுதி பழகணும். ஏண்டா கவிதையை தந்துதான் என்ன செய்வாங்க தெரியுமா? கேள்வி கேட்டு வரும். கவிதையை நீங்க பாடமாக்கி கொண்டெல்லாம் போக வேண்டிய தேவை இருக்காது. கவிதையை தருவார்கள் என்ற காரணத்தினால் கவிதையில வார சொல்ல பார்த்து எழுதுறது ஒன்றும் கஷ்டமா இருக்காது. எனவே நீங்க அரபால எழுதினா நல்ல. சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்து இப்ப நாங்க இந்த கேள்விகளை பார்ப்போம். ரைட், சொல்லுங்களா உன்வானன் முனாசிபல் லிஹாதிஹில் கஸீதா. இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை குறிப்பிடுக. அப்ப உன்வான கருத்து என்ன? போன வகுப்புலயும் பார்த்தோம், தலைப்பு. சரியா? இந்த உன்வானன் என்ற சொல்ல கண்டா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, அது தலைப்பை தான் கேட்கிற. முன்னுக்கால பின்னுக்கால இருக்கிற சொற்கள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும், சொற்களுக்கான பொருள் தெரியாவிட்டாலும், இந்த உன்வானன் என்ற அந்த சொல்லை காட்டுது எது? தலைப்பு. தலைப்பை எழுதுக. உக்துப் எழுதுக. உக்துப் உன்வானன் தலைப்பொன்றை எழுதுக. உக்துப் உன்வானன் முனாசிபன் பொருத்தமான லிஹாதிஹில் கஸீதா இந்த கவிதைக்கு. கஸீதா என்ற சொல் வரலாம், அஷ்ஷிர் என்ற சொல் வரலாம். கவிதை கஸீதான பைத்தானே, பாடல் தானே. ரைட், ஓகே. அஷ்ஷிர் அப்ப லிஹாத ஷிர். அப்ப இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை எழுதுக. என்ன தலைப்பு எழுத போறீங்க? அரபால தான் எழுதணும். என்ன தலைப்பு? வெரி குட். அவ்வளவுதான், சிம்பிளா எழுதுறது. ஹித்ததி போதும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. இஸ்முல் ஹயவான். இஸ்முல் ஹயவான் அல்லது மஸ்முல் ஹயவான். மாண்டா என்ன அண்டதானே. மஸ்மு இஸ்மண்டா என்னம்மா? இஸ்மண்டா என்ன? பெயர். ஓகே, இதுல பாருங்க, நல்லா கேள்வியை பாருங்க. மஸ்முல் ஹயவான். இந்த ஹயவான் என்ற சொல்லு பொருள் தெரியுமா யாருக்காவது? மிருகம். வெரி குட். ஹயவான் என்ற கருத்தான மிருகம். அப்ப சில போது நீங்க படிக்காத சில சொற்களும் சில சொற்களுக்குள்ள நீங்க யோசிக்க வேணாம். எல்லா சொற்களும் அப்படி வரும்ன்றதல்ல, சில நேரம் வரலாம், வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரைட், ஓகே. அப்படி எல்லா சொற்களும் அல்ல. ரைட், நான் லேசா சொல்லித்தாரேன். இப்ப நான் அரபு மொழியில எடுத்துக்கிற வினாக்கள் பெரும்பாலும் இனி இந்த மாதிரி வினாக்கள் தான் வரும். ரைட், அதை தாண்டி வரக்கூடிய கேள்வி ஒன்று இல்லை என்ற அடிப்படையில் எடுத்துக்கிறேன். சில போது வேற வேற வினா பத்திரங்கள்ல வேற அமைப்புல வினாக்கள் இருந்தா அதையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், ஓகே. அப்ப மஸ்முல் ஹயவான். ரைட், மிருகத்தின் பெயர் என்ன? மிருகம். அல் ஹயவான் கருத்து என்ன? மிருகம். மிருகத்தின் பெயர் என்ன? அல்லது துக்கிர குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கவிதையில். ஓகே, இப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகலையா கேள்வி?
இந்த கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள பூனையின் பெயரை கேட்கல, மிருகத்தின் பெயர் என்னன்னு கேட்டது. ரைட், ஓகே. கித்தத்துன் அல்லது கித்தத்தி. கித்தத்தி என்றா என்னுடைய பூனை. நாங்க கித்தத்துன்னு நிப்பாட்டினா பூனை, கித்தத்துன் பூனை. சரியா? இப்ப இதே கேள்வி 4வது கேள்வி பாருங்க. உக்துப் எழுதுங்கோ. உக்துப் இஸ்ம பெயர அல் கித்தா பூனையின் பெயர். உக்துப் இஸ்மல் கித்தா அல் மத்கூர் பூனையின், அதாவது ஃபிஹாத ஷிர் இந்த கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள கூறப்பட்டுள்ள பூனையின் பெயர் என்ன? என்ன பெயரு? அங்கதான் நாங்க என்ன செய்யறோம்? சமீரான்னு எழுதுறோம். விளையின அவளுக்கு சமீரா. சில நேரம் அவளுக்கு இந்த கேள்விக்கு வந்து இப்படி கேள்வி வரும். மேலும் மஸ்முல் ஹயவான் அல்லது துக்கிர ஃபீ ஹாதா ஷிர் இந்த கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள மிருகத்தின் பெயர் என்ன என்று வந்து பக்கத்துல நீங்க காணலாம். சில நேரம் இஃப்தார் அல் ஜவாப் ஸஹீஹ் என்று வரும். இஃப்தார் அல் ஜவாப் ஸஹீஹ் மிம்மா, நான் சும்மா எழுதிட்டு போறேன்னா பைனல் கௌசைனி லேசா ஒன்றுமில்ல. ரைட், என்ன? இஃப்தார் தெரிவு செய்க, அல் ஜவாப் ஸஹீஹ் சரியான விடையை தெரிவு செய்க. இஃப்தார் அல் ஜவாப் ஸஹீஹ் மிம்மா பைனல் கௌசைனி அடைப்புக்குறி, 2 அடைப்புக்குறிகளுக்கு இடையே உள்ளவற்றிலிருந்து, 2 அடைப்புக்குறிகளுக்குள்ளே உள்ளவற்றிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. இப்படியும் நான் சும்மா சொல்றேன். சரியா? அவளுக்கு கேள்வியை பார்த்தாலே விளங்கும். அப்படி வந்து இன்னொரு பேர் ஒன்று தரும். உதாரணமாக கல்புன். ரைட், அதே போல உதாரணமா கீழே போறேனே. அடுத்தது இன்னொரு பேர் ஒன்று அருணபுன். உதாரணமா சரியா? அருணபுன். உதாரணமாக ஹிர்ருன். சரி, ஹிர்ருன் அண்டா பூனை. ரைட், ஓகே. இப்ப கல்புன்டா உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அருணபுன் கல்புன்டா நாய். ஓகே, நாய். காப்பண்டா உள்ளம், கல்புன்டா நாய், அருணபண்டா முயல், ஹிர்ருன்டா பூனை. இப்ப நீங்க இப்ப டேர்ம் எக்ஸாமுக்கு அவளுக்கு ஹிர்ருன் என்று சொல் வராது, கித்தத்துன் தான் வரும். கித்தத்துன். சரியா? ஆனா ஃபைனல் எக்ஸாமுக்கு சில நேரம் இப்ப ஹிர்ருன் என்ற சொல்லையும் நீங்க படிச்சுக்கிறீங்க, கித்தத்துன் என்ற சொல்லையும் படிச்சிருக்கிறீங்க. எனவே 2 சொல்ல ஏதாவது வரலாம். அப்ப இப்படி வந்தாலும் ஒன்னும் யோசிக்கிறது இல்லை இல்லையா? அவளுக்கு லேசா எழுதலாம். அப்ப மஸ்முல் ஹயவான் அல்லது துக்கிர ஃபீ ஹாதா ஷிர் இந்த கவிதையில் கூறப்பட்டுள்ள மிருகத்தின் பெயர் என்னன்னு கேட்டு இஃப்தரல் ஜவாப் ஸஹீஹ் சரியான விடையை தெரிவு செய்யாண்டு வந்திருக்குது. அப்ப இந்த 4 வினாக்கள்ல உங்களை விட தெரியும். கல்புன் வருமா? இல்ல. அர்ணபுன் வருமா? இல்ல. ரைட், அப்ப என்ன வரும்? கித்தத்துன். அப்ப கித்தத்துனுக்கு கோட் அடிக்கிறது. இப்படியும் கேள்விகள் வரலாம். சரியா? விளங்கினா? அப்படி வந்தாலும் லேசி. ரைட், ஓகே. சரி, அப்ப வந்து ரைட் நாங்க விட எழுதலாம். உக்துப் இஸ்மல் கித்தா அல் மத்கூர் ஃபீ ஹாதா ஷிர் இந்த கேள்வி தேவையில்லையா? இதுவும் ரைட். உக்துப் இஸ்மல் கித்தா அல் மத்கூர் ஃபீ ஹாதா ஷிர். உக்துப் எழுதுங்கோ இஸ்மல் கித்தா பூனையின் பெயரை, அல் மத்கூர் குறிப்பிடப்பட்டுள்ள ஃபீ ஹாதா ஷிர் இந்த கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள பூனையின் பெயரை எழுதுங்க. அல்லது அதே கேள்வி மஸ்முல் கித்தா பூனையின் பேர் என்ன? அப்படி வந்தா என்ன பேரு? சமீரா. அதுதான் பேர். சரியா? ஓகே. Right.
சரி. தெரியாத வேர்ட்ஸ் வராத. சரியா? ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்பதானே கவிதையோட 2வது கவிதை படிக்கிறேன். படிப்படியாக நாங்க ஒவ்வொரு கவிதையாக படிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு லேசா விளங்கும். ரைட்? ஓகே, ரைட். இப்ப நீங்க இப்ப சில சொற்களுக்கு நீங்க கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன உன்வானன், அதே போல உக்துப் என்ற சொல் எழுதுங்கோ, உக்துப் உஸ்குர் குறிப்பிடுங்கோ. இஸ்மண்டா கவிதையில வார சொல் தானே, இஸ்மண்டா பேர். சரியா? அல் கித்தான கருத்து பூனை. உக்துப் இஸ்மல் கித்தா, பூனையின் பேரை எழுதுங்கோ. அப்ப அல் மஸ்கூர் என்ற சொல் தெரியாது, படிக்கல. நீங்க இந்த குறிப்பிட்ட அல் மஸ்கூர் என்ற சொல்லுக்குரிய கருத்து தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட இந்த பகுதியை படிக்கிறதுனூடாக அல்லது விலங்கெடுக்கிறதுக்கு ஊடாக உங்களுக்கு விடைய லேசா கண்டுபிடிக்கலாம். என்ன மஸ்கூர் என்ற சொல்லுக்கு நீங்க கருத்தை யோசிக்க தேவையில்ல, அது தெரியும் தெரியாமல் போகும். ஆனா உங்களுக்கு தெரியும் உக்துபண்டா எழுதுக, திருப்ப திருப்ப வார சொல்லித்தானே. இஸ்மண்டா பேரு, அல் கித்தாண்டா பூனை. அப்ப பூனையின் பேரை எழுதுக, பூனையின் பேரை எழுதுக. மஸ்கூர் என்ற சொல் கருத்து தெரிந்திருக்கவும் முடியும், தெரியாமல் இருக்கவும் முடியும். அதை பத்தி நீங்க அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க ஃபீஹாத ஷிர் இந்த கவிதையில் ஃபீஹாத ஷிர் என்று நாங்க ஒவ்வொரு கவிதையும் படிக்கிற போதும் சொல்லிக்கொண்டே போவோம். ஃபீஹாத ஷிர் ஃபீஹாத ஷிர் ஃபீஹாத ஷிர் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே போவோம். அந்த இடத்துலையும் கூட அவளுக்கு அடிக்கடி நாங்க சொல்றதினூடாக அவள் ஞாபகத்துல நிற்கும். சரியா? அப்ப நீங்க படிக்காத ஒரு சொல்லொன்று வந்திருக்குதே என்று அங்கலாய்ப்பதை விட படித்திருக்கின்ற ஏனைய சொற்களை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யலாம், மிக இலகுவான முறையில் அவளுக்கு வினாவுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ரைட், ஓகே. சரியா? தலைப்புக்கு என்ன சொல்லி உண்வான் நான் மேலைக்குதா உன்வானன். சரியா? உன்வானன். ரைட், ஓகே. அடுத்த இத பாருங்க. இப்ப இங்கேயும் நீங்க பார்க்கலாம் கைஃப வஸஃப. இப்ப வஸஃப என்ன சொல்ல நீங்க படிக்கல. ஓகே, நான் சொல்லித்தரேன். வஸஃப அல்லது யஸிஃபு அஷ்ஷாயிர் இந்த சொற்களை நீங்க இன்னும் படிக்கல. ரைட்? இப்ப நாங்க படிச்சதான் என்ன செய்யும், ஞாபகத்துல நிற்கும். என்ன? ரைட். கைஃப என்ன கருத்து என்ன? எப்படி. கைஃபா நான் லேசா சொல்லி தந்திக்கிறேன். கைஃப ஹாலு, ஹவ் ஆர் யூ. அப்ப கைஃப என்ன ஹவ், எப்படி. வஸஃப என்ன வஸஃப வர்ணித்தார். யஸிஃபு என்ன வர்ணிக்கின்றார். வஸஃப வர்ணித்தார் இறந்த காலத்துல கருத்து வரும். யஸிஃபு வர்ணிக்கின்றார், அதுகளுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? வர்ணித்தார் வர்ணிக்கின்றார் அதெல்லாம் தேவையில்ல. எப்படியோ வஸஃப யஸிஃபு, வஸஃப யஸிஃபு அந்த ரெண்டு சொல்லும் வந்தா வர்ணிக்கின்றார் வர்ணித்தார். நீங்க எப்படி வேணுமென்றாலும் கருத்து எடுத்து சொல்லுங்க, ஆனா விட வந்தா சரி. அஷ்ஷாயிரண்டா தெரியுமா? கவிஞர், போயட். சரியா? கவிஞர். எஸ். ஷிரண்டா கவிதை. கவிதையில வந்த ஷாயிரண்டா முடி, உரோமம். ஷாயிரண்டா முடி. பாருங்க, ஃபத்ஹா வந்தா என்ன கருத்து? ஃபத்ஹா வந்தா முடி அல்லது ரோமம், ஷாயிர். ஷிர் கஸ்ரா வந்தா என்ன? கவிதை. ரைட்? அப்ப கஸ்ரா நாங்க ஹரகத் வைக்கிற எக்ஸாம் நீங்க வைக்க வேணாம். ஹரக்கத் மாறக்கொள்ள கருத்து எப்படி மாறுது என்றதை நீங்க பாத்தீங்கன்னா சரி. ரைட்? அப்ப நாங்க குர்ஆன் ஓதக்கொள்ளையும் அந்த ஹரக்கத்தெல்லாம் கருத்துல கொள்ளாம நாங்க சும்மா ஓதிக்கொண்டு போறதுக்கு இல்லையா, அது பாரதூரமான கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரும். விளங்கினா அவளுக்கு? ரைட், ஓகே. அப்ப கைஃப வஸஃப ஷாயிர். அஷ்ஷாயிரண்டா கவிஞர். கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார்? எதை? தைலல் கித்தா. தைலண்டா வால், அல் கித்தாண்டா பூனை. பூனையின் வாளை கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார்? சரி, எஸ், வெரி குட். அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க? தவீலா என்று எழுதுவீங்க இல்லையா? தவீலா. ரைட். அல்லது இன்னும் ஒரு லேசா எழுதலாம்.
இப்ப தைல் என்ற சொல் வந்திருக்கிற இல்லையா, இந்த தைல் என்ற சொல் கவிதையில எந்த இடத்துல இருக்குது? இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. அப்ப நீங்க சில நேரம் உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கா விட்டாலும் கூட இந்த வரிய அப்படியே நீங்க பார்த்து அந்த வரிக்குள்ளதான் விடை இருக்கும் என்று நீங்க கெஸ் பண்ணி அதை அப்படியே எழுதினாலும் உங்களை விட சரியா வரும். தைலுஹா தவீலா, பூர்ணமான விடையும் தான். வழங்கினா தைலுஹா தவீலா, தவீலா என்று எழுதுவோம் மேலும், அல்லது தைலுஹா தவீலா என்று எழுதுவோம் மேலும். விளங்கினா உங்களுக்கு? தவீலான்னு எழுதாம எழுமே. ஆமா, ரயிலுல் கித்தா அத்தவீலான்னு எழுதாம எழுமே. அது எழுதலாம், பிரச்சனை இல்லை. தைலுல் கித்தா, பூனையின் வால், தவீலா என்று எழுதுவோம் மேலும். சரியா? அல்லது நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா எழுத விரும்பினா வஸஃப ஷாயிர் தைலல் கித்தா, சரியா? அப்படி போட்டு நீங்க 2 புள்ளிகளை வச்சு தவீலா என்று எழுதுவோம் மேலும். ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீங்க சுருக்கமாக எழுதினாலும் பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா? ஓகே, ரைட். அதே போல பாருங்க, அடுத்த கேள்வி. கைஃப வஸஃப ஷாயிரு ஷக்லல் கித்தா. இப்போ லேசா சொல்லலாம். என்ன விட? ஷக்லுஹா ஜமீல். ஒன்று ஷக்லுஹா ஜமீல் என்று எழுதலாம், அல்லது ஜமீல் என்று எழுதலாம். விளங்கினா அவளுக்கு? ஜமீல் என்று எழுதலாம், அல்லது ஷக்லுல் கித்தா. ஷக்லுல் கித்தா, பூனையின் தோற்றம், பூனையின் வடிவம் ஜமீல் என்று எழுதலாம். ஷக்லுஹா ஜமீல் அல்லது ஜமீல் அல்லது ஷக்லுல் கித்தா ஜமீல். எல்லா விடைகளும் பொருத்தமான பூரணமான விடைகள் தான். அதே போல அடுத்த பாருங்க. கைஃப வஸஃப ஷாயிரு லஅபல் கித்தா. பூனைக்கின் விளையாட்டை கவிஞர் எப்படி வர்ணிக்கின்றார்? எப்படி வர்ணிக்கிறாரு? லத்தீஃப். ஓகே, லேசா விட எழுதலாம் இல்லையா? லத்தீஃப். லஅபல் கித்தா, கைஃப எப்படி, வஸஃப வர்ணித்தார், அஷாயிர் கவிஞர், லஅபண்டா விளையாட்டு, அல் கித்தாண்டா பூனை. கைஃப வஸஃப ஷாயிரு லஅபல் கித்தா, கவிஞர் பூனைக்கின் விளையாட்டை எப்படி வர்ணித்தார்? எப்படி வர்ணித்தார்? லத்தீஃப், மிருதுவானது என்று வர்ணித்தார். அல்லது லஅபுஹா லத்தீஃப். ஓகே, லஅபுஹா லத்தீஃப், அல்லது லஅபல் கித்தா லத்தீஃப். ஓகே, லஅபல் கித்ததி லத்தீஃப் என்று எழுதுறது. ஓகே, சிம்பிளா எழுதுற. கஷ்டமா இல்லை? இல்ல சார், இல்ல. அப்ப உண்மையிலே அரபு மொழியிலான வினாக்களுக்கு விடை எழுதுவது என்பது நாங்க நினைக்கிற மாதிரி பெரிய அட்வான்ஸான வினாக்கள் வாரது இல்லை. அப்படி என்ன அட்வான்ஸான வினாக்கள்னா மிக கடினமான வினாக்கள் வாரது இல்லை. சரியா? உங்களால விடை எழுத முடியுமான முறையில தான் கேள்வி வாரது, கஷ்டம் இல்லை. சரியா? நீங்க அப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்ல, மிச்சம் கஷ்டமா வருமோ அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையுண்டு இல்லை. ரைட், ஓகே, ரைட். சரி, அடுத்தது இன்ஷால்லா எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் ஸ்கூல்ல சில ஸ்கூல்ல நடக்கும், நடக்காமல் போகும். நான் இன்ஷால்லா இப்ப போன வருஷங்கள்ல நான் செஞ்ச யூடியூப் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ரைட், யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸ் இருக்குது பாடங்கள்ட. நான் எலிமெண்ட் சொன்னா இன்ஷால்லா அந்த பாட பரப்புக்குரிய வீடியோவை மட்டும் அந்த குறிப்பிட்ட யூடியூப் லிங்கை மட்டும் நான் லிஸ்ட் ஒன்று பண்ணி, சரியா, நான் இன்ஷால்லா குரூப்ல போட பார்க்கிறேன். அப்படின்னா இப்ப எல்லா யூடியூப் வீடியோஸையும் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப முதலாம் தவணைக்கு உரிய பாடங்களுக்குரிய அந்த வீடியோஸை மட்டும் நான் இன்ஷால்லா ஒரு குரூப்ல ஷேர் பண்றேன். இன்ஷால்லாவா டைம் இருந்தா செஞ்சு நான் போடுறேன். அப்ப இதுல ஒரு கதையும் நாங்க படிக்கணும். சில நேரம் எக்ஸாமு கதையும் வரலாம். சரியா? ரைட், ஓகே.
எனக்கு என்ன அனுப்பிக்கிறீங்க? I have sent you some questions. Can you please explain them after this? After what? ரைட். அதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் முதலாம் டேமுக்குரிய துஆக்கள் சரியா கொஞ்சம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுல முதல் துஆக்களை பொறுத்தளவில் சரி ரைட் வரீங்களா? ரைட். சந்தர்ப்ப துஆக்களும் அன்றாடம் ஓதப்படும் துஆக்களும் என்று அவட 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ரெண்டுலையும் சில துஆக்கள் இருக்குது. ரைட். 10ஆம் ஆண்டுல சில நேரம் அந்த துஆக்கள் பகுதி 2 யூனிட்டாக வந்திருக்கும், 2 அலகுகளாக வந்திருக்கலாம். சரியா? சில நேரம் வந்து நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அப்ப மொத்தமாக 10ஆம் ஆண்டுல மாத்திரம் 19 துஆக்கள் இருக்குது, 11ஆம் ஆண்டுல சரியா 11 துஆக்கள் இருக்குது. ஆக மொத்தம் 30 துஆக்கள் தான் இருக்குது. 30 துஆக்கள் தான். நீங்க 2 வருஷமாக இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்ற இந்த சிலபஸ்ல வெறுமனே 30 துஆக்கள் தான் சந்தர்ப்ப துஆக்களாக இருக்குது. எனவே தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யலாம், எல்லா துஆக்களையும் நல்லா டைம் எடுத்து பொருளோட விலங்கெடுத்து பாடமாக்கலாம். சரியா? அலட்சியமாக இருக்க வேணாம். துஆக்கள் என்பது எக்ஸாமோட முடிவடைகிற ஒரு விஷயம் ஒன்று அல்ல. துஆக்கள் என்பது நாங்கள் பயன்பாடுகளை பார்ப்போம். பயன்பாடுகளை பார்க்கல துஆக்கட்ட பெருமதி உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க தயவு செஞ்சு கிழமையில ஒரு துஆ என்ற அடிப்படையிலாவது பாடமாக்குங்க. சில துஆக்கள் உங்களுக்கு பாடம் இருக்கும். உதாரணமாக சாப்பிட்டு முடிந்த பின் ஓதும் துஆ, உதாரணமாக, அல்லது தூங்கி எழும்பியதும் ஓதும் துஆ, அல்லது நாங்க பாத்ரூமுக்கு செல்ல கொள்ள ஓதக்கூடிய துஆ, உலு செய்த பின் ஓதக்கூடிய துஆ, பாங்கு துஆ. அப்ப பெரும்பாலான துஆக்கள் பரிச்சயமான துஆக்கள் வந்திருக்குது. அப்ப இந்த துஆக்களை பொறுத்தளவில் சரியா நீங்க கணக்கெடுக்காம இருந்துட்டு கடைசி கட்டமாக கொள்ள பாடமாக்க ட்ரை பண்ணினா எல்லாத்தையும் ஒரே டைம்ல பாடமாக்க கொள்ள அவ்வளவு கஷ்டமாகும். எனவே நீங்க இப்பயிலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு துஆக்களாக பாடமாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதிலையும் குறிப்பாக இந்த கிளாஸ்ல கலந்து கொண்டிருக்கின்ற ஆண் மாணவர்கள், சரியா, ஆண் மாணவர்கள் இருக்கிறீங்க இல்லையா, தயவு செஞ்சு புள்ளுக நீங்களுகள் ஜனாசா தொழுகையில 3ஆம் தக்பீருக்கு பின் ஓதக்கூடிய துஆ இருக்கின்றது. நான் இப்பதே சொல்லிக் கொள்றேன்னா சால நாங்க படிப்போம். படிக்கிற சந்தர்ப்பத்திலும் நான் ஒரு ரிமைண்டராக சொல்வேன். குறிப்பாக நீங்க எல்லோரும் கட்டாயமாக ஜனாசா தொழுகையில 3ஆம் தக்பீருக்கு பின் ஜனாசாவுக்காக கேட்கக்கூடிய ஒரு துஆவும் இருக்குது. அது ஒரு நீண்ட துஆவும் தான். இருந்தாலும் அட பொருளை விளங்கி கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும், பாடமாக்கணும். ஏண்டா ஜனாசா மையத்து மரணம் என்பது எப்ப வரும், யாருக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. எப்ப வேணுமென்றாலும் வரலாம். உதாரணமா சொல்றேனே, உதாரணமாக இந்த சந்தர்ப்பத்துல எங்கட குடும்பத்துல எனக்கு மிக நெருக்கமான ஒருத்தர் மரணித்து விட்டால் அது யாராக இருக்கும் மேலும், சரியா சொல்லிட்டு வரதல்ல. அப்ப அவருக்கு நாங்க ஜனாசா தொழுகைக்காக முன்னின்றால் ஒன்று தொழுவிக்கிறதுக்காக அல்லது பின்னால் நின்று தொழுவதற்காக முன்னின்றால் நாங்க வெறுமனே அல்லாஹும் அஃபில்லஹு வர்ஹம்ஹு அல்லாஹும் அஃபில்லஹு வர்ஹம்ஹு என்று மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு வர்றது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் மிக அருமையான நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு துஆ ஒன்றை எங்களுக்கு கற்று தந்திக்கிறாங்க இல்லையா, அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு துஆ உட சிலபஸ்ல இருக்குது. அதுதான் ஸ்பெஷல். நீங்க இந்த அரபி இலக்கிய பாடத்துல என்ன கிரேட் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஏ எடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஏயோ பியோ சியோ எஸ்ஓ ரைட். அந்த கிரேட் எல்லாத்தையும் தாண்டி ஜனாசா தொழுகையில 3ஆம் தக்பீருக்கு பின் ஓதக்கூடிய துஆவை, அந்த சந்தர்ப்ப துஆவை, அந்த சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய துஆவை நீங்க பொருளோட பாடமாக்கி உங்களோட குடும்பத்தில அல்லது உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தருக்கு ஜனாசா தொலை கிடைச்சி அந்த சந்தர்ப்பத்துல நீங்க அந்த துஆவை பொருள் உணர்ந்து கண்ணீர் வடித்து மனமுருகி
அல்லாஹ் கிட்ட உங்களோட வாயால அந்த துவாவை ஓத கிடைச்சிக்குது அப்படின்னு சொன்னா உங்களை விட ஒரு பாக்கியசாலி வேறு யாரும் இந்த பாடத்தை பொறுத்தளவில் இருக்க இயலாது. விளங்கினா? ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு துவா. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் அப்படி என்று அந்த துவா நீண்டு செல்லுது. சரியா? வனக்கிஹி மினத் துனூபி வல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் லபியல மினத் தனஸ் அல்லது கமா யுனக்க ஸௌபுல் லபியல மினத் தனஸ் اللهم ابدله دارا خيرا من داري واهلا خيرا من اهلي وزوجا خيرا من زوجي وادخله الجنه ونجه من النار وقه عذاب القبر. இந்த துவா ஒரு அருமையான துவா. நீங்க ஏனைய பாடங்கள்ல செய்யுள்கள் கவிதைகள் அதுகளை பாடமாக்குறத விட நீங்க அரபிலக்கிணைய பாடத்துல இந்த துவாவை உங்களை பாடமாக்க கிடைச்சிக்கிறன்றது மிக பெரும் பாக்கியம் தான். நீங்க மட்டுமல்ல உங்களோட குடும்பத்தில் இருக்கிற உங்களோட வாப்பா உங்களோட நானா உங்களோட பெரியப்பா உங்களோட சாச்சா உங்களோட தம்பி உங்களோட மாமா மச்சான் எல்லோருக்கும் என்ன செய்யணும்? இந்த துவாட அருமையை நீங்க சொல்லி கொடுக்கணும். ரைட்? அப்ப அவங்களையும் பாடமாக்க வைக்கணும். ஏண்டா நீங்க அல்லது நானோ நீங்களோ எப்ப அல்லாஹ்வை சந்திக்கிறது தயாராகணும் என்றது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எங்களை சந்தூக்குல தூக்கி கொண்டு போய்த்து பள்ளியில வைக்கிற சந்தர்ப்பத்துல எனக்காக தொலை வரக்கூடியவங்க எதுவுமே தெரியாம மௌனமாக இருந்துட்டு போறத நாங்க விரும்புறது இல்லை. அப்படியாக இருந்தா எங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள், குறிப்பாக ஆண்களுக்கு நாங்க தான் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நாங்க தான் என்ன செய்யணும்? பாடமாக்கணும். சரி, அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்ப துவாக்கள் 30 இருக்குது. 30 துவாக்களையும் நீங்க கட்டாயமாக பாடமாக்கணும். சரியா? ரைட். அப்ப துஆவை பொறுத்தளவில் வினாத்தால் ஒன்றில சரியா? வினாத்தால் 1 வினாத்தால் 2 2 வினாக்கள் இருக்குது. சரியா? ரைட். அப்ப வினாத்தால் 1ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது இப்படி கேள்வி வரும். ரைட்? என்ன? துஆவை பூரணப்படுத்துக என்று வரும். உதாரணமாக நான் ஒரு துஆவை காட்டுகிறேன். அல்லாஹும்ம துஇம் மன் நதஅமனி. யாருக்கா பூரணப்படுத்தலுமா? ரைட். வஸ்கி மன் சகானி. வஸ்கி மன் சகானி. சரியா? ரைட். அப்ப அப்படி ஆரம்ப பகுதியை தந்து இறுதி பகுதியை பூரணப்படுத்த வேண்டி வரும், அல்லது இறுதி பகுதியை தந்து ஆரம்ப பகுதியை பூரணப்படுத்த வேண்டி வரும். சரியா? என்ன லேப் போகுது. டிம்ல தான் நான் படிப்பிச்சு கொண்டு இருந்தேன். பார்ப்போம், திடீரென்று ஓப்பாகுமோ தெரியாது. நான் 8 மணிலிருந்தே லைட் டிம்ல தான் இருந்துச்சு. அப்ப நான் ரவுட்டர் வேலை செய்யுது, ஆனா லெஃப்ட் சார்ஜ் ஆகுது இல்லை. ஓகே, அதனால இந்த டைம்ல ஓப் ஆகும் என்று உறுதியாக சொல்ல இயலாது. பிரச்சனை இல்லை, நாங்க கொஞ்சம் படிப்போம். ரைட்? ஓகே. அப்ப அல்லாஹும்ம துஇம் மன் நதஅமனி வஸ்கி மன் சகானி. அதே போல நான் ஆரம்ப பகுதியை தந்து இறுதி பகுதியை பூரணப்படுத்த வேண்டி வரும், அல்லது இறுதி பகுதியை தந்து ஆரம்ப பகுதியை பூரணப்படுத்த வேண்டி வரும், அல்லது இடையில சில சொற்களுக்கு மாத்திரம் இடைவெளி தந்து நீங்க அதை எழுத வேண்டி வரும். எப்படியும் வரும். அடுத்த ஒரு துவா கேள்வி வார என்ன? அந்த துவா ஓதப்படுகின்ற சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. என்ன சந்தர்ப்பம்? உணவளித்தவருக்காக ஓதக்கூடிய துவா. உணவளித்தவருக்காக ஓதக்கூடிய துவா. சரியா? ரைட். அப்ப சில போது இதுவரையில் அப்படித்தான் வந்து இருக்குது. சில போது சந்தர்ப்பத்தை தந்து, உதாரணமாக உணவளித்தவருக்காக ஓதக்கூடிய துஆவை எழுதுக என்று வரும். மேலும் அல்லது அரபு மொழியில் எழுதுக என்று டிரெக்டா அரபு மொழியிலேயே எழுத வேண்டி வரும். மேலும் அப்ப நீங்க குறிப்பிட்ட ஒவ்வொரு துஆவையும் நீங்க தான் என்ன செய்யணும்? எழுதி பார்க்கணும், எழுதணும். ஒவ்வொரு துஆவையும் நீங்க ஒரு கொப்பியில ஒரு 5-6 முறையோ 7-8 10 முறையோ நீங்க எழுதி பார்க்க கொள்ள அவளுக்கு மிச்சம் பரிச்சயமாக மாறும் எழுதுறது. விளங்கினா? ரைட். ஓகே. என்ன செய்யற? லப்புக்கு நல்லமோ தெரியானா டிம்ல சார்ஜ் போடுறது.
ரைட், ஓகே, சரி பார்ப்போம். ரைட், அப்ப அதே போல வினாத்தாள் 2லையும் வந்து இந்த அமைப்புல கேள்வி வர அதை நான் இன்ஷால்லா பேப்பர் உங்களுக்கு இன்னும் ஒரு முதலா காட்டல. இன்ஷால்லா நான் உங்களுக்கு அதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல காட்டுறேன். சரியா? ஸ்கூல்ல நோட்ஸ் தந்திக்கு அதுல உரைநடையும் கவிதையும் மட்டும்தான் தந்திக்கு புக்ட பிடிஎஃப் எடுக்க கஷ்டமாயிருக்குமா? புக்ட பிடிஎஃப் வந்து நான் இப்ப புக் எழுதினவராக இருந்தாலும் பிடிஎஃப் அந்த பப்ளிகேஷன் தான் தரணும். நீங்க பப்ளிகேஷன் தான் கேட்க வேண்டி வரும். எங்க ஸ்கூல் எங்க ஸ்கூல் நீங்க ஸ்கூல்ல நோட்ஸ் தந்திக்கேன்னு கேட்கிற ஸ்கூல் எங்க நீங்க? ஸ்கிரீனும் கிளியர் இல்ல போயிடுச்சா? நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியா கொஞ்சம் மங்கின மாதிரி போறதுனால. இருக்கு சார். ஆ கொஞ்சம் மங்கின மாதிரி இருக்கு. அதுதான் ப்ளூ கலர் மாதிரி. நல்ல மில்ல. கிடைக்க ப்ளூ மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, நான் ஒரு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க. ஓகே, விளங்குதா? 8 விதம் தான் நீக்குது. அப்ப நாங்க இன்ஷால்லா கிளாஸ முடிவு கொண்டு வரோம். இல்ல புக்ல இருக்கிற துவாக்களை மட்டும் பாடமாக்குங்க இன்ஷால்லா. சரியா? நான் இன்ஷால்லா பேசுவோம் இன்ஷால்லா. ஹைர், ஓகே, டிஸ்கஸ் பண்றது டைம் இல்ல. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இன்ஷால்லா. ரைட், சாரியா எனக்கு ஒரு 15 minutes மட்டும் படிக்க இருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.